பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சாம்பல் புதன்கிழமை வருடம் நாம் இந்த லெந்து காலங்களை கொண்டாடுகிறோம். அதற்கான விளக்கங்களையும் வருடம் நாம் ஆலயங்களிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். ஆனாலும் ஆண்டவர் கிருபையாய் இந்த வருடமும் சாம்பல் புதன்கிழமையிலே அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு தரும்படியாய் கிருபையாய் இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார் என்று நாம் உள்ளத்திலே நிச்சயித்து கொண்டு இந்த சாம்பல் புதன்கிழமையிலே தேவ சமூகத்திலே கூடி ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கப் போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமான செய்தி. கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமே இந்த செய்தியை நான் உங்களுக்கு பேசுகிறேன். மற்றவர்களுக்கு இந்த செய்தி கேட்கலாம், ஆனால் இது கிறிஸ்தவர்களுக்கான செய்தி என்று மனதிலே வைத்து கொள்ளுங்கள். இந்த செய்திக்கு ஆதாரமாய் நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோவேல் 2:13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த சாம்பல் புதன்கிழமை என்று ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தையாகவே இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். அவர் சொல்கிறார், உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே மனம் திரும்புங்கள். ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கி ஜீவிப்பதற்கும் ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கி வருவதற்கு நம்மிடத்திலே என்னென்ன குறைவுகள் காணப்படுகிறது என்பதை தற்பரிசோதனை செய்யவும் இந்த நாளை நாம் செலவிட வேண்டும். இன்றிலிருந்து இந்த லெந்து காலங்கள் முழுவதிலுமே நாம் நம்முடைய இருதயங்களை கிழித்து ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புவோம். பிரியமானவர்களே, கொடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடுமையான சம்பவங்கள் கிறிஸ்தவத்திற்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருச்சபைகளுடைய நிலைமையெல்லாம் பரிதாபமான நிலைமையாய் எல்லா திருச்சபையும் சொல்லுகிறேன், மிகவும் பரிதாபமான நிலைமையிலே போய்கொண்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது என்றும் சொன்னார். மக்கள் உணர்வில்லாதவர்களாய், இன்றைய திருச்சபையினுடைய நிலைமை இதுதான், உணர்வில்லாத நிலைமை. என்ன நடக்கிறது என்று புரியலை மக்களுக்கு, திருச்சபைக்கு தெரியலை. திருச்சபை தலைவர்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் உணர்வற்று போயிருக்கிறது. திருச்சபையை நடத்தர்களுடைய உள்ளங்களிலே ஆவிக்குரிய உணர்வுகள் இல்லை. அடுத்து இந்த திருச்சபைக்கு என்ன சம்பவிக்கும்? இப்படி உணர்வில்லாத திருச்சபையாய் இந்த கிறிஸ்தவ சமுதாயம், கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வந்தால் என்ன நடக்கும் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவிலே உணர்வில்லாதவர்களை கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் குடித்தும் வெறித்தும் மிக கொடுமையான ஒரு காலகட்டம், ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தங்களை இண்டிபெண்டன்ட் சபை, பெந்தேகோஸ்தே சபை என்று அழைத்து கொள்ளுகிற பல்வேறு திருச்சபை, அதுவும் ஒரு ஸ்தாபனங்கள் மாதிரி இப்போ மாறிக்கொண்டிருக்கிறது. அங்கேயும் உணர்வில்லாத நிலைமை தான். கடந்த 30 வருடமாய் 35 வருடமாய் ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு நேராக ஜனங்களை நடத்தாமல் உலக ஆசீர்வாதங்களுக்கு நேராக மாத்திர ஜனங்களை வழி நடத்துகிறார்கள். அதுதான் ஊழியம் என்று நினைக்கிறார்கள்.
அதுதான் ஊழியம் என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு 40 வயதுக்கு கீழ் உள்ள பல ஊழியர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அந்த ஒரு சைடு காஸ்பலை மாத்திரம் கேட்டு ஊழியத்துக்கு வந்து விட்டார்கள். நிறைய பேர் அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவர் அவர்களை உபத்திரவத்தின் பாதையிலே நடத்தும் பொழுது அதை அவர்கள் எதிர்பார்க்கலை, அவர்களுக்கு அது கற்றுக் கொடுக்கப்படலை, அல்லது அவர்கள் அமர்ந்து கற்றுக்கொள்ளலை. அப்போ அந்த பகுதியிலே ஆண்டவர் எல்லா ஊழியர்களையும் அவர் அப்படித்தான் நடத்துவார். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராய் நடக்க விருப்பப்படுகிற அத்தனை பேரும் துன்பப்படுத்தப்படுவார்கள். அந்த ஒரு பாதை தான் பரலோக பாதை என்பது இடுக்கமான வழி, நெருக்கமான பாதை. அது பஞ்சு மெத்தை அல்ல, முள் படுக்கை மாதிரிதான். நெருக்கத்தின் வழிதான் கிறிஸ்தவ வழி. அதன் வழியாய் கர்த்தர் இவர்களை நடத்தும் போது அவர்கள் அதுவரைக்கும் அவர்கள் கற்றுக்கொண்டது எல்லாமே ஆசீர்வாதம் மட்டும்தானே. அவர்கள் எல்லாருமே இயேசுநாதர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அதற்கு தான் நம்மளை எடுத்திருக்கிறார், நம்மளை ஊழியத்தில் வச்சிருக்கிறார், நம்ம ஊழியத்தை செய்கிறோம், நல்ல ஊழியம் செய்கிறாங்க. அதில் ரொம்ப பேர் எளிமையும் சிறுமையுமாய் வறுமையிலும் நன்றாய் ஊழியம் செய்கிற பலர் உண்டு. ஆனால் அவர்களுக்கு இந்த பகுதி, இந்த உபத்திரவத்தின் பகுதி தெரியாததுனால ஒரு உபத்திரவம் வரும் பொழுது இதை எப்படி கிறிஸ்தவ முறைப்படி இதை எப்படி சந்திப்பது என்பது தெரியாமல், ஆண்டவரோடு ஒரு தனிப்பட்ட ஐக்கியம் இல்லாமல் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். முன் எப்போதும் இல்லாத ஊழியக்காரங்க தற்கொலை செய்வதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தற்கொலை செய்தால் அவர்களுக்கு நரகம்தான் என்பது நம்முடைய திருச்சபைகளில் எல்கேஜி குழந்தைக்கு கூட தெரியும். எல்கேஜி குழந்தைக்கு கூட தெரியும். தற்கொலை பண்ணுவது அது உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. தற்கொலை என்பது நரகத்துக்கு கொண்டு போய்விடும். அவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாய் ஊழியம் செய்திருந்தாலும் சரிதான், தற்கொலை செய்தால் பரலோகம் கிடையாது. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. சின்ன குழந்தைகள் கூட தெரியும் திருச்சபையில். ஆனால் ஊழியக்காரங்க தற்கொலை செய்கிறாங்க. ஏன் காரணம்? ஒரு பகுதியை மாத்திரம் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், இன்னொரு பகுதியை அவர்கள் அறிந்து கொள்ளவே இல்லை. அவர்கள் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள், கிறிஸ்துவை அவர்களுக்கு சிநேகிக்கிறார்கள், கிறிஸ்துவின் சிலுவைக்கு அவர்கள் பகைஞர்கள். கிறிஸ்துவுக்கு அவர்கள் பகைஞர்கள் அல்ல. அந்த ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு பகைஞர்கள். சிலுவை, அவமானம், உபத்திரவங்கள் அதன் வழியாய் வரணும். இப்போ நூதனமான ஒரு உபதேசம், அவர்தான் சிலுவையிலே எல்லா பாடுகளையும் பட்டு நமக்கு பிராயச்சித்தத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டார் அல்லவா, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஏற்படுத்தி விட்டார் அல்லவா, ரட்சிப்பை ஏற்படுத்தி விட்டார் அல்லவா, எல்லா பாவங்களையும் அவர் சுமந்துட்டார். இனி பிறக்கக்கூடிய ஒரு மகனுடைய பாவத்தையும் அவர் ஏற்கனவே சுமந்துட்டார்ல. அப்படிங்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? நீ ஏன் அந்த அவமானத்தை மறுபடியும் படணும்னு நினைக்கிற? அதாவது சிலுவை இல்லாமல் கிறிஸ்துவை பின்பற்றுவது எப்படின்னு இப்போ சொல்லிக் கொடுக்காங்க. இது எவ்வளோ பெரிய அபத்தம் என்று பாருங்கள். இயேசு கிறிஸ்து 33 வருடம் இந்த பூமியிலே நமக்கு வாழ்ந்து காண்பித்து கடைசி ஒரு 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்து அவர் நமக்காக பாடுபட்டு அடிக்கப்பட்டு ஒரே தரம் சிலுவையில் பலியானார். ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற நீங்களும் நானும் நம்முடைய சுயத்தை சிலுவையிலே அறைந்து விட்டு நாம் ரட்சிப்படைந்த அந்த வினாடியிலிருந்து இந்த பூமியிலே வாழ்கிற கடைசி மூச்சு வரை அனுதினமும் சிலுவையை சுமக்க வேண்டும். இதை இன்றைக்கு கற்றுக் கொடுப்பார் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. விரியம்பாம்பு குட்டியே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உனக்கு வழிகாட்டினது யார் என்று வனாந்தரத்திலே ஒரு சத்தம் உண்டானது பாருங்கள். அப்படி இன்று திருச்சபையை கண்டித்து உணர்த்த ஆட்கள் இல்லை. திருச்சபை தலைவர்கள் இப்படி பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. இவர்களை குறித்து தான் ஏசாயா தீர்க்கன் மிக நன்றாய் எழுதியிருக்கிறார், குலைக்க மாட்டாத ஊமை நாய்கள் என்று. வீட்டுக்கு காவலுக்கு தான் நாயை வச்சிருக்கிறோம். நடுராத்திரியிலே ஒருவன் சுவரேறி விழுகிறான், இந்த நாய் குலைக்கணுமா? என்ன அதுக்குத்தானே சோறு போட்டு வளர்க்குறோம்.
நாயினுடைய வேலையை தானே, வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாப்பது தானே. திருச்சபைக்கு வர்ற மக்களுடைய நிலைமை, அவருடைய ஆவிக்குரிய நிலைமை, ரட்சிக்கப்படாமலே இருக்கிறார்கள், பாவங்களுக்கு அடிமைப்பட்டிருக்காங்க, வாராவாரம் சர்ச்சைக்கு வராங்க. அவர்களை பார்த்து நீ செய்கிறது தப்பு, மனம் திரும்புங்கள் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் இன்று இல்லை, ஜாமக்காரர்கள் இல்லை. பாவத்தை கண்டித்து உரைத்து பிரசங்கம் பண்ணுகிற, கடிந்து கொண்டு போதிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆட்கள் இல்லை. ஆகவேதான் யோவேல் மூலமாய் ஆண்டவர் சொன்னார், உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே மனம் திரும்புங்கள். அதாவது வெளியரங்கமான அடையாளம் இல்லை, வெளியரங்கமாக ஓன்னு சொல்லி நீங்கள் மீட்டிங் நடத்தி பெருசாக போட்டு உபவாச கூட்டங்கள் அப்படின்னு போட்டு அது இல்லை. அந்தரங்கத்திலே இந்த சாம்பல் புதன்கிழமை தொட்டு உங்களுக்கு கிருபையாய் கிடைத்த இந்த நாளிலாகிலும் உங்கள் இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே மனம் திரும்புங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருங்கள். குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கும் அதிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கும் ஒரு அருமையான புத்தகம் ஒன்றை மெதடிஸ்ட் திருச்சபையிலிருந்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தற்பரிசோதனை செய்வதற்கான புத்தகம். மிக ஆச்சரியமான ஒரு புத்தகம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய புத்தகம். அனுதினமும் இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பு அதில் ஒரு பகுதியை, ஒரு 2 பக்கம் 3 பக்கத்தை வாசித்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களின்படி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது வருடம் முழுவதும் செய்யணும். ஆனால் குறிப்பாக ஒரு 40 நாளை நமக்கு திருச்சபையிலே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நாளிலாகிலும் நீங்கள் மனம் திரும்புங்கள். இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை தேடு. சாம்பல் புதன்கிழமை என்று முதலாவது உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நெருங்கி வாருங்கள். ஓப்பனாக சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை தேடி வருகிற சபை மக்களை, என்னை தேடி வருகிற மக்களுக்கு பாவத்தை கண்டும் காணாதது போல, ஒருவேளை நான் கண்டித்து பேசினால் அவர்கள் வேறு சபைக்கு சென்று விடுவார்களோ, என்னுடைய சபை வளர்ச்சி அடையாமல் போய்விடுமோ, ஏன்னா இன்றைக்கி சபையில் உள்ள எண்ணிக்கையை வச்சு தான் அந்த ஊழியக்காரரை மதிப்பிடவே செய்கிறது. இன்றைக்கி உலகம் அப்படி இருக்குது. எத்தனை வருஷம் பிரதர் ஊழியம் செய்கிறீங்க? 25 ஆண்டுகள் ஊழியம் செய்கிறேன். உங்கள் சர்ச்சுக்கு எத்தனை பேர் வராங்க? ஒரு 50 பேர் வர்றாங்க. சரி இல்லையே ஊழியம்? நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியத்தை செய்யலையே, உங்கள் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படலையே. நீங்கள் இதே கணக்கில் பைபிளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நோவாவுக்கு ஒருத்தர் கூட மனம் திரும்பலையே நோவாவுடைய பிரசங்கத்தை கேட்டு. அதுக்காக நோவா கவலைப்படலை. கர்த்தர் தனக்கு கொடுத்த செய்தியை தைரியமாய் பிரசங்கித்தார். யோவான் ஸ்நானனுக்கு என்ன நடந்தது? ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை முகதாட்சணியமின்றி தைரியமாய் பேசினார். தலை எடுத்துட்டாங்க. பாதி வயதிலேயே மரித்தார் யோவான் ஸ்நானகன். கெட்டா போனார். பிற்பாடு இயேசுநாதர் வந்து சொல்கிறாரு, யோவானை போல பெரியவன் இந்த உலகத்தில், அதாவது பரலோகத்திலேயே யோவானை போல பெரியவன் ஒருவனும் இல்லை. கொஞ்ச காலம் பிரகாசித்தான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற, வெறுமனே எழுப்பி பிரகாசிக்கிற ஒளி அல்ல, எரிந்து பிரகாசித்தான். அற்புதமான சாட்சி பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, சிலுவை சுமப்பதிலே நான் மிகவும் பின்தங்கி விட்டேனப்பா. உங்களுடைய சமூகத்திலே அமர்ந்து என்னை அர்ப்பணித்து என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குற்றங்கள் குறைவுகளை ஒவ்வொரு நாளும் இருதயத்தை கிழித்து மனம் திரும்பாமல் நான் போய்விட்டேன். ஆண்டவரே, 1 வருட காலமாகிவிட்டது.
நான் இந்த புதன்கிழமையிலிருந்து, நான் இன்றிலிருந்து என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு அழகாய் சொல்லுகிறார். யாக்கோபினுடைய அந்த நிருபத்திலே 1 அதிகாரத்திலே 25வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். யாக்கோபு 1 அதிகாரம் 25வது வசனம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கு ஏற்ற கிரியைகளை செய்கிறவனாயிருந்து தன் செயல்களிலே பாக்கியவானாயிருப்பான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் இந்த வேதாகமம். இந்த வேதாகமம் நமக்கு தருகிற அந்த சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பாருங்கள். இழந்த காலங்களில் நம்ம செய்ய வேண்டிய அடுத்த ஒரு மிக முக்கியமான காரியம், பேக் டு தி பைபிள். திருமறைக்கு திரும்புங்கள். ஆண்டவருடைய வேதம் நம்மை அவ்விதமாய் அழைக்கிறது. திருமறைக்கு திரும்புங்கள், திருமறைக்கு திரும்புங்கள். ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களையும் என்னையும் கிறிஸ்துவோடு கூட இணைக்கிற வல்லமை திருமறைக்கு உண்டு. திருமறை நம்முடைய வாழ்வின் சுவாசமாய் மாறட்டும். நம்முடைய வாழ்வில் கடவுளுக்கும் நமக்கும் உண்டான ஒரு பெரிய அந்த இடைவெளி எல்லாம் குறைத்து நம்மை அவரோடு கூட கட்டி வைப்பது ஆண்டவருடைய வசனங்கள், வார்த்தைகள், திருமறை. இந்த திருமறை போதனைகளிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு திருமறையை சரியாக கற்றுக் கொடுக்காததினாலும் கற்றுக்கொள்ளாததினாலும் தான் இத்தனை பிரச்சனைகள் நமக்கு இருக்கிற. திருமறையை கற்றுக் கொடுக்கலை, அது ஒரு பெரிய தவறு. நாமவும் அதை கற்றுக்கொள்ளலை. ஆண்டவர் தாய்மொழியில் அதனால தான் கொடுத்தார். தமிழ் மொழியிலே, ஆங்கில மொழியிலே முதல் இந்த புத்தகம் எபிரேயு பாஷையிலிருந்து கிரேக்க பாஷையிலிருந்து அவைகள் மொழிபெயர்க்கப்படுவதற்கு எவ்வளவு போராட்டங்கள் தெரியுமா? எத்தனை பரிசுத்தவான்கள் தன் ஜீவனை, உயிரை கொடுத்திருக்கிறார்கள். வேதாகமத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த ஒரே காரணத்துக்காக இரும்பு கம்பத்திலே கட்டி வைத்து அப்படியே தீக்கொளித்து எரிக்கப்பட்டார்கள் கிறிஸ்தவர்களாலேயே. அவ்வளவு பேர் தங்கள் உயிரையும் பணயம் வைத்து, உயிரையும் துச்சமாய் எண்ணி வேதாகமத்தை மக்கள் அன்றாடம் வாசிக்கணும், அவர்களுடைய தாய்மொழியிலே அதை கொடுக்க வேண்டும் என்று எவ்வளவு வாஞ்சித்தார்கள். இந்தியாவுக்கு சீகன் பால்க் அப்படின்னு ஒரு மிஷினரி வந்தார். தரங்கம்பாடியிலே வந்து இறங்கினார். அவர்தான் இந்த தமிழ் வேதாகமத்தை முதலாக தமிழில் மொழிபெயர்த்தவர். அவரும் அவருடைய மனைவியும் தரங்கம்பாடியிலே ஊழியம் செய்தார்கள். ரொம்ப சின்ன வயது. பாமாலை பாடல்களை தமிழாக்கம் பண்ணினார், கீர்த்தனை பாடல்களை தமிழாக்கம் பண்ணினார், வேதாகமத்தையும் தமிழில் கொண்டு வந்தார். மிக குறைந்த வயதிலே, அவருக்கு குழந்தைகளும் இல்லை, அவரும் அவருடைய மனைவி ஊழியம் செய்தார்கள். சிறு வயதிலே இறந்து போனார். கொஞ்ச நாள் தான், இதை டிரான்ஸ்லேட் பண்ணும் வரை இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தார். அதன் பிறகு வியாதியினாலே மரித்து போனார். வியாதியினாலே. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு சரித்திரபூர்வமான இவ்வளோ பெரிய காரியத்தை செய்த ஒரு மேன்மையான ஒரு ஊழியக்காரர், 42 வயது என்று நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 42 வயதிலேயே குழந்தை கூட இல்லை, ஆண்டவருக்கு தானே ஊழியம் செய்தார். இன்றைக்கி அப்படி தான் கேட்குறாங்க, ஆண்டவருக்கு தானே ஊழியம் செய்கிறீங்க, ஏன் உங்களுக்கு இப்படி நடக்குது? ஆண்டவருக்காகத்தானே இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை தமிழ் மொழியில் எழுதி கொடுத்துருக்குறீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியலையா உங்கள் ஆண்டவரால்? பாதி வயது கூட ஆகலை, அதுக்குள்ளே ஆண்டவர் உங்களை எடுத்துக்கிட்டாரே ஏன்? இப்படித்தான் ஜனங்கள் கேட்குறாங்க.
ஆனால் இதுதான் கிறிஸ்தவ பாதை, இதுதான் கிறிஸ்தவ வழி. கிறிஸ்தவ பாதை அந்த உபத்திரவத்தின் வழிதான். அந்த மேன்மையான வழிக்காக ஆண்டவரை துதித்து கொண்டே அவர்கள் மரணத்தை சந்தித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, வேதாகமத்திற்கு திரும்புங்கள். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே சீரான வளர்ச்சி பெற நீங்கள் வேதத்தோடு நேரத்தை செலவழியுங்கள். வேதம் மட்டும்தான் உங்களை ஏமாத்தாது, வெற்று வாக்குறுதிகளை தராது. வேதாகமம் மட்டும்தான் உங்களை சீராய் வளர்க்கும். அருமையான உயிர்கள் சமீப காலமாய் தற்கொலையிலே ஊழியக்காரங்க செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? வேதத்தோடு அவர்கள் வளரவில்லை, வேதத்தோடு அவர்கள் வளரவில்லை. ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்று குறையாது, அவைகளில் ஒன்று ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவியானவர் இவைகளை சேர்க்கும். ஆண்டவருடைய வேதத்தில் தேடி தேடி வாசியுங்கள். வாழ்நாளெல்லாம் போதாது இந்த வேதாகமத்தின் புதையல்களை பெற்றுக்கொள்ள, முத்துக்களை நாம் எடுக்க. அத்தனை பொக்கிஷங்கள், அத்தனை காரியங்கள் இந்த பைபிளில் உண்டு. நான் கடந்த 40 ஆண்டு காலமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட மறுநாளே ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஒரு 12 ஆண்டு காலம் ஒரு பெரிய ஊழிய ஸ்தாபனத்திற்கு கீழே அடிமை போல அங்கே இருந்து அமர்ந்து ஆண்டவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நல்லது கெட்டது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு 1998 என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இத்தனை வருஷங்கள் ஓடிவிட்டது, இத்தனை வருஷங்கள் ஓடிவிட்டது. ஆனால் இந்த வேதம் ஒரு நாளும் குறையலை. குறைவில்லாத இந்த வேதத்தை திரும்ப 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 நாங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேத வசனம் மட்டும்தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு. இந்த கடந்த இத்தனை வருடங்கள் ஊழியம் செய்கிறேன், எத்தனையோ ஊழியக்காரருடைய ஊழியங்களை, பிரசங்கங்களை நான் கேட்கிறவன். முதலாவது, நான் கேட்கிறதுக்கு தீவிரமாக இருக்கிறவன். நிறைய வார்த்தைகளை கேட்கிறேன், நிறைய பேருடைய செய்திகளை கேட்கிறேன். அதன் பிறகு இந்த வேதத்தையும் வாசிக்கிறேன். இந்த வேதத்தை போல உண்மையான காரியத்தை வேறு எங்கேயும் பார்க்க முடியலை. இன்றைக்கி மேடைகளில் எல்லாம் ஊழியர்கள் தங்களுடைய வெற்றிகளை மட்டுமே கற்றுத்தருகிறார்கள். எந்த கிறிஸ்தவ மேடையிலும் கிறிஸ்தவ ஊழியர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வெற்றிகளை மட்டுமே சொல்லி வருகிறார்கள். ஆனால் இந்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு பக்கம் பவுல் அப்போஸ்தலனுடைய வெற்றியும் இருக்கிறது, இன்னொரு பக்கம் பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த வீழ்ச்சியும் அங்கே இருக்கிறது. எல்லா பரிசுத்தவான்களுடைய வெற்றியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய தோல்விகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தன்னுடைய இமேஜை பற்றி கவலையே படாமல் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க? நட்சத்திர ஊழியர்கள், ஊடக வெளிச்சத்துக்கு முன்னால் இருக்கிற ஊழியர்கள் நம்முடைய ப்ளஸ் பாயிண்ட்டை மட்டும் சொல்லணும், நம்முடைய மைனஸ் எல்லாம் சொன்னோம்னா நம்மளை எப்படி மதிப்பாங்க, நம்முடைய இது என்ன ஆகிறது? வேதம் அப்படி ஒரு நாளும் பசப்பு வார்த்தைகளையோ வெற்று வாக்குறுதிகளையோ போலியான காரியங்களையோ அது கற்றுத்தரவே இல்லை. இந்த வேதம் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. பிரியமானவர்களே, இந்த சாம்பல் புதன்கிழமை என்று நீங்கள் இந்த 2 காரியத்தை செய்ய மறவாதீர்கள். ஒன்று, ஆண்டவருடைய சமூகத்திலே இருதயங்களை கிழித்து மனம் திரும்பி அமர்ந்திருங்கள், அமர்ந்திருங்கள். 2வது, அவருடைய வேதாகமத்தோடு அதிக நேரத்தை செலவிடுங்கள். தேடி தேடி வாசியுங்கள். இதில் ஜோடி இல்லாமல் இருக்காது.
ஏதோ ஒரு வசனத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு அதை உங்கள் ஊழியத்தில், உங்கள் வாழ்க்கையில் அதுதான் என்று பிடித்து கொண்டு தொங்காதிருங்கள். அப்படி தொங்கி தொங்கி தான் எக்கச்சக்கமான துருபதேசங்கள் கிறிஸ்தவத்தில். இவங்களா ஒரு அர்த்தம் கொடுக்கிறது. 30 ஆண்டுகள் நிறைய சபைகளை ஸ்தாபிச்சிட்டாரு, நிறைய ஆத்மாக்களை ரட்சிப்புக்களை வழிநடத்திட்டாருங்கிறதுக்காக அதுக்கப்புறம் அவர் சொல்கிறதெல்லாம் சத்தியமாயிடாது. அவர் எத்தனை வயதானாலும், எவ்வளவு பெரிய வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தாலும், பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் சத்தியம். அதனால தான் சொன்னேன், உங்களுக்கு பாதுகாப்பு பைபிள் தான், பாதுகாப்பு பைபிள் தான். அதனால தான் பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதும் பொழுது சொன்னார், நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிற மாதிரியின்படி நடக்கிறவர்கள் இருந்தால் அவங்களை பின்பற்றுங்கள், அவர்களை பின்பற்றுங்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, எனக்கு அன்பான ஊழியக்காரனே, ஊழியக்காரிகளே, வேதத்திற்கு திரும்புங்கள், வேதத்திற்கு திரும்புங்கள். இருதயங்களை கிழித்து ஆண்டவர்கிட்ட வாங்க, என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது? இந்திய கிறிஸ்தவம், இந்திய கிறிஸ்தவ திருச்சபைகள் அபாயகரமான ஒரு கட்டத்தில் இருக்கிறது. வேலை இந்தியாவில் இன்னும் நிறைய இருக்கிறது. கடைக்கோடி மனிதனுக்கும் இயேசு அறிவிக்கப்படணும், இன்னும் அறிவிக்கப்படலை. இன்னுமையும் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு முறை கூட இயேசு யார் என்று தெரியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் முற்றிலுமாய் உங்களை தாழ்த்துங்கள், கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த புதன்கிழமையிலிருந்து ஈஸ்டர் காலம் வரை இந்த 40 நாட்கள் நான் மற்ற நாட்களை விட அதிக நேரம் வேதத்தோடு செலவிட என்னை ஆராய்ந்து பார்க்க உடைய சமூகத்திற்கு நான் வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் எங்கை நீரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த சாம்பல் புதன்கிழமை அன்று உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசி சொன்ன இந்த 2 காரியங்களையும் ஆண்டவரே இந்த 40 நாளும் நாங்கள் கடைபிடிக்கும்படி எங்களை முற்றிலுமாய் உமக்கு தருகிறோம் ஆண்டவரே. உணர்வில்லாத எங்கள் திருச்சபைகள் உணர்வடையும்படி ஆண்டவரே, உணர்வில்லாத எங்கள் திருச்சபை போதகர்கள், தலைவர்கள், ஆண்டவரே, ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் உணர்வுள்ள பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு சீஷன் என்று சொன்னீங்களே, அடிபட்ட சீசர்கள் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் ஸ்நாகனை போல ஆண்டவரே, எங்களுடைய மடமைகளை, எங்களுடைய தவறுகளை, எங்களுடைய கீழ்ப்படியாமைகளை ஆண்டவரே உமக்கு நன்றி, விரியன் பாம்பு குட்டியே என்று எங்களை திட்டுவதற்கு எங்களுக்கு ஆட்கள் இல்லை ஆண்டவரே. எங்களை திருத்துவதற்கு குலைக்க மாட்டாத ஊமை நாய்களாய் போன இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் குற்றத்தை குற்றம் என்றும் பாவத்தை பாவம் என்றும் தேவனுடைய வார்த்தைகளை பிழையில்லாமல் பேலன்ஸ்டாய் பிரசங்கம் பண்ணுகிற ஜனங்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதி, ஆசீர்வதியும் அப்பா. நாங்களும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த எங்களுக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாவது நாங்கள்
வேதாகமத்தோடு எங்கள் நேரத்தை அதிகமாய் செலவிடவும். ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை கிழித்து உம்மிடத்திலே மனம் திரும்பவும். எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட்டு பேசும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.